மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி கீழ்த்தரமாகி குப்பைமேட்டுக்கு போய்விட்டது. அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஆம், இவர்கள் எதை சொல்லி அரசியலுக்கு வந்தார்களோ அதில் இன்றைக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. திமுகவில் இருந்த வைகோ என்பவர் மிகச்சிறந்த அரசியல்வாதி. அவர் மிகச்சிறந்த அரசியல்வாதி மட்டுமல்ல, வரலாற்று ஆய்வாளர் என்பதை கூட சொல்லியாக வேண்டும். உலக வரலாற்றை நன்கு அறிந்தவர். எந்த பக்கத்தை புரட்டினாலும் அவரிடம் கேட்டால் அந்த பக்கத்தில் இருக்கிற எழுத்து பிசகாமல் அதனுடைய வரலாற்றை கூறக்கூடிய வல்லமை அவர் கொண்டு. அதை நாம் மதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், அவரை நாம் பாராட்டினோம். ஆனால் அதே வைகோ திமுகவில் இருந்து எதை சொல்லி வெளியேறினார்? இங்கே வாரிசு அறைகள் நடக்கிறது. கலைஞர் எப்போது மு.க. ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்த முயன்றாரோ அப்பொழுதே வைகோ அவர்கள் தமக்குரிய வாய்ப்பு இனி கிடைக்காது என்பதை அவரே புரிந்து கொண்டு, அவரே நினைத்து கொண்டு, கற்பனையாக அது கூட இருக்கலாம், கற்பனையாக கூட இருக்கலாம், ஆனால் அவருடைய இடம் அங்கே உயர்ந்த இடமாக இருந்தது. என்னுடைய போர்வாள் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டது வைகோ அவர்களைத்தான், வேறு யாரையுமே அல்ல. வைகோ அவர்களை என்னுடைய போர்வாள் என்று குறிப்பிட்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அத்தகைய ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்திருந்த அந்த போர்வாள் என்ன செய்தது? தலைமைக்கே தெரிவிக்காமல் இலங்கைக்கு கள்ளத் தோணியில் பயணித்தது. கலைஞர் மனம் உடைந்தார், மிகப்பெரிய தர்ம சங்கடத்திற்கு ஆளானார். ஆம், ஒரு நாட்டின் முதலமைச்சர், இங்கே இருக்கிற அவருடைய கட்சியை சார்ந்தவர், இன்னொரு நாட்டிற்கு கள்ளத்தோணியிலே விசா ஏதும் இல்லாமல், பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல் பயணிக்கிறார் என்று சொன்னால், அனுமதி இல்லாமல் பயணிக்கிறார் என்று சொன்னால், அதனுடைய முழு பொறுப்பும் யாரை சார்ந்தது? கலைஞருக்குத்தான் அத்தகைய கேள்விகளை மத்திய அரசு எழுப்பும், ஒன்றிய அரசு எழுப்பும். அத்தகைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை வைகோவுக்கு அல்ல, கலைஞருக்கு உண்டு, ஒரு முதலமைச்சராக. ஆனால் இதையெல்லாம் கடந்து கூட வைகோ அவர்களை என்னுடைய போர்வாள் என்று வர்ணித்த கலைஞர் அவர்கள் பிறகு என்ன சொன்னார்? என்னுடைய உயிருக்கே உலை வைப்பார், என்னை கொல்ல முயற்சிக்கிறார் என்று சதித்திட்டம் தீட்டுகிறார் என்பதாக அங்கே புகார்கள் எழுந்தன. இதன் பிறகுதான் வைகோ அவர்கள் தாமே அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். இதனால் எழுந்த பிரச்சனைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில்தான் வைகோ அவர்களை சுற்றி மிகப்பெரிய சதிவலைகள் பின்னப்பட்டன. அவரோடு பலரும் போனார்கள். அப்படி போனவர்கள் செஞ்சி ராமச்சந்திரன், கணேசன் போன்ற பெரும் தலைவர்கள் இருந்தார்கள் திமுகவில் இருந்து. அத்தனை பேரும் அவருக்கு தோள் கொடுத்தார்கள், அவரை நம்பி. ஆனால் என்ன ஆனது? வைகோ அவர்கள் எங்கே வாரிசு பிரச்சனை இருக்கிறது என்று வெளியேறினாரோ அதே வாரிசு பிரச்சனையை இன்றைக்கு மதிமுக அவருடைய தலைமையிலான கட்சி சந்தித்து கொண்டிருக்கிறது. மல்லை சத்யா எவ்வளவு உண்மையாக இருந்தார், எந்த அளவிற்கு உண்மையாக அவர் உழைத்து கொண்டிருந்தார் வைகோ அவர்களுக்கு. வைகோ அவர்களின் உயிரை காப்பாற்றியவர் மல்லை சத்யா அவர்கள். மல்லை சத்யா அவர்கள் இழந்தது ஏராளம். ஆனால் இன்றைக்கு வைகோ அவர்கள் தன்னுடைய கட்சியை வாரிசு அடிப்படையில் மகனிடம் ஒப்படைக்க விரும்புகிறார். துரை வைகோ யார் இந்த நபர்? ஒரு பீடி சிகரெட் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு நபர். இவருக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு? எதுவுமே இல்லை. அரசியல் தெரியாத, தமிழ் பேச தெரியாத, ஒழுங்காக சரளமாக பேச தெரியாத ஒரு நபர், அரசியல் அறியாத ஒரு மண்ணாங்கட்டி என்று வேணால் சொல்லலாம். எப்படி அதே இங்கே ஒரு துரை வைகோ எந்த விதத்திலும் அரசியலுக்கு லாயக்கற்றவர், திராவிட பாரம்பரியத்தில் வந்து சொல்லிக் கொள்ளுகிற துரை வைகோ இன்றைக்கு சங்கியாக மாறி
பாஜகவிடம் விலகிவிட்டார். அவருக்கு தேவை மத்திய அமைச்சரவையில் ஒரு எம்பி அல்லது ஒரு அமைச்சரவை பதவி. இதற்காக அவர் உழைக்கப்பட்டார். சூதுகளில் அவர் சிக்கிக்கொண்டார். ஆசை வலையில் சிக்கிக்கொண்ட துரை வைகோ அவர்கள் இன்றைக்கு மதிமுகவை கொண்டு போய் எங்கே அடகு வைக்கிறார்? நம்முடைய பாஜகவிடம், சங்கிகளிடம் அடகு வைக்க தயாராகிவிட்டார். வைகோவால் கையறு நிலை, எதுவும் செய்ய இயலவில்லை. வயதாகிவிட்டது. அவருடைய கூப்பாடுகள் எடுபடப் போவதில்லை. வேறு வழியில்லை. மல்லை சத்யாவை வெளியே தள்ளினார்கள். தர்ம கொடுமை, மிக மோசமான ஒரு நிலைப்பாடு. இதை வைகோவே அறிவார். இன்றைக்கு வைகோ தூங்குவார் என்று எண்ணுகிறீர்களா? என்றைக்கும் தூங்க மாட்டார். இனி மதிமுக என்பதை அடித்து ஒழித்துவிட துரை வைகோ தயாராகிவிட்டார். பீடி சிகரெட் வியாபாரம் பார்த்த ஒரு நபர், அரசியல் அறியாத அன்னக்காவடி, அரிச்சுவடி கூட அறியாத ஒரு 10ஆம் பசலி, எதற்குமே லாயக்கற்ற ஒரு பொதுநல சிந்தனையற்ற ஒரு நபர் இன்றைக்கு மதிமுகவுக்கு தலைமை தாங்குகிறாராம். இவர் இதை கொண்டு போய் சங்கிகளிடம் அடகு வைக்கிறார். இது ஏற்கனவே உடைந்து போயிட்டது. மதிமுக என்பது அவரோடு இருந்த அத்துணை தலைவர்களும் வெளியேறிவிட்டார்கள். எல்லோருமே போய்விட்டார்கள். யாரும் இல்லை. கடைசியாக இருந்தவர் முதல் நாஞ்சில் சம்பத், மிகப்பெரிய பேச்சாளர், இலக்கியவாதி, ஏன் வைகோவுக்கு ஈடானவர். அந்த அளவிற்கு பேச்சு திறமை, அந்த அளவிற்கு அறிவு விசாலம், நூல்களை வாசிக்கிற திறன், அவற்றை பொதுச்சபையில் எடுத்து வைக்கிற ஆற்றல், இத்தனையும் மிக்கவர் நாஞ்சில் சம்பத். அவரை வெளியேற்றினார். கர்ணன், வைகோ அவர்களின் பாணியிலே சொல்லுவதானால் மாவீரன் இலக்கியத்திலே சொல்லக்கூடிய மகாபாரத கர்ணனை சொல்லலாம். கவச குண்டலங்களை இழந்தார். யார் அந்த கவச குண்டலம்? அது நாஞ்சில் சம்பத். அடுத்தது தன்னுடைய மார்பு கவசத்தையும் இழந்தார். அது யார்? மல்லை சத்யா. இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டார்கள். இன்றைக்கு வைகோ நிராயுதபாணி, ஏதுமில்லை, எதற்கும் லாயக்கில்லை. முடிந்து போனது மதிமுக. இதை முடித்து வைத்த பெருமை அவருடைய புதல்வர் துரை வைகோவுக்கு சாரும். துரை வைகோ ஒரு பச்சோந்தி, அரசியல் தெரியாத ஒரு அன்னக்காவடி, அரிச்சுவடு அறியாத ஒரு சிறுபிள்ளை. இந்த சங்கியிடம் சங்கியாக மாறிப்போனார் துரை வைகோ என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த சங்கி எப்படி திமுகவில் வாரிசு அரசியல் என்று சொல்லிக்கொண்டு வெகுண்டெழுந்தாரோ வைகோ, இன்றைக்கு அதே வாரிசு அரசியலில் தன் சொந்த மகனால் வீழ்த்தப்பட்டு கீழே கிடக்கிறார் வைகோ. மல்லை சத்யாவை வெளியேற்றியதன் மூலம் தனக்கிருந்த சிறந்த பாதுகாப்பை அவர் இழந்து விட்டார். இனி வைகோ எந்த நிலையிலும் எழுவதற்கு வாய்ப்பில்லை. மதிமுக என்பது முடிந்து போன கதை. இதை துரை வைகோ முடிவுரை எழுதிவிட்டார் மதிமுகவுக்கு. துரை வைகோ ஒரு மண்ணாங்கட்டி என்பதை வரலாறு நிரூபிக்கும். துரை வைகோ ஒரு துரோகி என்பதை வரலாறு நிரூபிக்கும். துரை வைகோ ஒரு சங்கி என்பதை வரலாறு நிரூபிக்கும். துரை வைகோ ஒரு திராவிட ஆட்சிக்கு எதிரான நபர், திராவிட இனத்துக்கு எதிரான நபர், சுயநல பேர் வரலாறு நிரூபிக்கும். ஐயோ பாவம் வைகோ, எத்தனை பெரிய தலைவர், இப்படி விழுந்து கிடக்கிறாயே. கர்ணன் படத்தின் கடைசி காட்சி தான் நினைவுக்கு வருகிறது. கர்ணன் சாய்ந்து கிடப்பான், குற்றுயிரும் குலையுருமாக. அங்கே வருகின்ற கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், ஐயோ தர்மம் இப்படி தலை சாய்ந்து கிடக்கிறது என்று. அதுபோலத்தான் வைகோ இப்போது தலை சாய்ந்து கிடக்கிறார். இனி அவர் எழுவதற்கு வாய்ப்பில்லை. வைகோவின் வரலாறு முடிக்கப்பட்டு விட்டது. யாரால்?
துரை வைகோ என்கின்ற ஒரு நபர். துரை வைகோ யார்? அவருடைய மகன். அவருடைய மகனாலேயே தகப்பனுக்கு முடிவுரை எழுதியிருக்கின்ற பெருமை துரை வைகோவுக்கு சாரும். துரை வைகோ அவர்களின் முகத்தை பாருங்கள். ஒரு முகத்தை பார்த்தாலே தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். துரை வைகோவின் முகத்தை பாருங்கள். அது துரோகம் நிரம்பிய முகம். மல்லை சத்யாவின் முகத்தை பாருங்கள். அது ஜனநாயகத்தின் முகம். துரை வைகோ ஒரு துரோகி. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.